த கோல்ட் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு 1970 வந்து ரிலீஸ் ஆகுது. இதை வந்து இந்த புக்கை வந்து எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் வான் டேனிக்கன். இதில் அவர் ஒரு சில விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்கார். அதில் மெயினான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பழமையான நகரம் இருக்குது, இது வந்து பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கிளில் வந்து இருக்குது. அந்த புக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து வெளியே வந்திருக்கு, நிறைய பேர் இதை படிக்கிறாங்க. அதுக்கு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரின்னு நினச்சி நிறைய பேர் மூவ் ஆகிறாங்க. பட் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சில தன்னார்வலர்களும் சில அகழ்வாராய்ச்சியாளர்களும் சேர்ந்து, அதாவது இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் வந்து எதை பற்றி அப்படின்னா, இந்த புக்கில் வந்து தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையிலேயே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ரிசர்ச் வந்து அப்படியே தொடருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, இது பல ஆண்டுகளாக வந்து இந்த ரிசர்ச் வந்து நடக்குது. இந்த ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப பேரலாக அப்படியே இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, துருக்கியில் தான் இது நடக்குது. அதான் மெயின் ஃப்ரேம் வந்து நம்ம துருக்கின்னே வச்சுக்கிறோம். ஸோ துருக்கியில் வந்து இது நடக்குது. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து பராமரிப்பு பணிகளை வந்து இவங்க வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து ஒரு செவுத்தில் வந்து இடிக்க போகிறாங்க. அப்படி இடித்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதையாக அமைஞ்சிருக்கு. இந்த பாதையை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள்ட்டையோ இல்லை இந்த தன்னார்வலர்கள்ட்டையோ இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிவித்து அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுடைய ரிசர்ச் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 3000 வருஷங்கள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்கிறப்ப இதனுடைய மொத்த ஆழம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது ஆல்மோஸ்ட் 18 மீட்டர் தூரத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணி இதில் வந்து இன்னும் மேலும் வந்து நிறைய ரிசர்ச் வேணும் அப்படின்றதுனால அந்த டைமில் இவங்களுக்கு போதிய எக்யூப்மெண்ட் இல்லாததுனாலையும் இவங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து திரும்ப வந்து கட்டைல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதனுடைய நெக்ஸ்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நேராக வந்து துருக்கிக்கு கிளம்பி போகிறோம். சரிங்களா? நேராக துருக்கிக்கு போயிட்டு அப்படியே உள்ளே போய் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா செகண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஃபேஸுடைய டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேராக இந்தியா டு துருக்கி டைரெக்டாக அப்படியே ஜம்ப் பண்ணி இப்போ போயிடுறோம். ஸோ இப்போ துருக்கி வந்தாச்சு. துருக்கியில் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேப்படோசியா அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான நகரத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த கேப்படோசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இந்த இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெரின் குயு அப்படின்ற பேர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கட்ட இது வந்து ஆராய்ச்சி வந்து நடக்குது. இந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 18 அடுக்கு மாடி கட்டடம் அப்படி வச்சுக்கோங்களேன். 18 மாடி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படி பூமிக்குள்ளே வந்து நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா எவ்வளோ ஆழம் இருக்குமோ அதே ஆழம் தான் வந்து அந்த ஊர் வந்து பூமிக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே ரொம்ப ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கிடைக்கிது. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 20,000 பேர் வந்து இங்கே தங்கி இருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த எவிடன்ஸை வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்திருக்கு. ஸோ இந்த எவிடன்ஸ் மட்டும் பத்தாது, இன்னும் வந்து ஆராய்ச்சி வந்து அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருந்திருக்கு, அதே மாதிரி ஒரு பாடசாலை அதாவது ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாடுகளையும் குதிரைகளையும் கட்டி போடுறதுக்கு தனித்தனியாக வந்து இடமும் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு பாதை வந்து அமைஞ்சிருக்கு. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே பூமிக்கு மேலே கிடையாது.
எல்லாமே பூமிக்கு கீழே. ஸோ இதை ஏன் கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க அப்படின்றத பற்றி பெருசாக வந்து இன்னும் டீட்டெயில் கிடையாது. பட் என்ன பொதுவாக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த போர்லாம் வந்து நடந்திருக்கிற அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தன்னைத்தானே வந்து காப்பாற்றிக்கிறதுக்காண்டி இவங்க ஏறத்தாழ ஒரு சின்ன ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவங்களுடைய முயற்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து இவங்களுடைய பொது கருத்து. பட் இதுக்கான ரிசர்ச்சில் வந்து எந்த டேட்டாவும் கிடைக்கல. ஸோ இது வந்து இந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும், இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது கிடச்சிச்சின்னா இதனுடைய பார்ட் 2 அப்படின்னு போட்டு கூட மேபி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் தர்றதுக்கு ரெடி. ஸோ இந்த ஊரை பற்றி ஒரு டேட்டிங் பீரியட் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை வந்து இவங்க கணிச்சு பார்க்குறப்போ வந்து ஏறத்தாழ 800லேருந்து 700 பிசி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன பீரியடு தான், கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே வந்து பழமையான நகரமாக வந்து இது கருதப்படுகிறது. அதாவது பழமையான நகரம் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பூமிக்கு மேலே தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு நகரம், குறிப்பாக இந்த பர்டிகுலரான நகரம் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோவை பாருங்கள், டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜூட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ப்ளூ ஓஷன் ட்ராவலர்.